ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான தாலி கலெக்ஷன் பார்த்துடலாம். தாலி மட்டும் இல்லாமல் தாலியில் கோர்க்கக்கூடிய உருக்களுமே நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த விதத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் ஷோரூமில் தான். இங்கே இந்த மாதிரியான தாலி உருக்கள் எல்லாமே வெறும் 1/2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. தாலி உருக்கள் 1/2 கிராமில் இருக்கும். ஆனால் மெயினாக தாலி எல்லாமே ஒரு 4 கிராமுக்கு மேலே இருக்கிற மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் இருக்கும் தாலியை பொறுத்த வரைக்கும். அதில் எல்லாருமே போடுற மாதிரியான நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான தாலி உங்களுக்கு பழக்கமாக இருந்தாலும் சரி, வழக்கமாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா கிராம் வெயிட்லேயுமே இருக்குது. ஸ்டார்டிங் இதெல்லாம் பாருங்கள், வெறும் 1/2 கிராமில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு 1 கிராம், 1.5 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி கிராமுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸுமே வேரி ஆகும். ஸ்டார்டிங் உங்களுக்கு கம்மி கிராமில் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இது மாங்காய் போடுவாங்க இல்லையா, அதில் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. 1/2 கிராம் 1 கிராமில் இருக்குது. வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் 10%, 12%, 14% அந்த மாதிரி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் வேரி ஆகும். லக்ஷ்மி காசு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வில்வ இலை நம்ம பார்த்தோம். இது வாழை சீப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது. இதுவுமே 1/2 கிராம் வெயிட்டில் வருது. ரொம்ப லைட் வெயிட்டில் தான் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் 1/2 கிராம் மட்டும் காமிச்சிருக்கேன். வில்வ இலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்ணத்து பூச்சி, திராட்சை கொத்து, அன்னாசி பழம், அந்த மாதிரி நிறைய விதமான உருக்கள் கோர்க்கிறதுக்கு எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. இதிலே புதுசாக கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அப்போவே காமாட்சி விளக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு சிவன் அந்த லிங்கம் இருக்கு இல்லையா, அதில் உருக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வைரமணி குண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது காமாட்சி விளக்கில் உங்களுக்கு தாலி உருளை வச்சுருக்காங்க. இது மட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது எந்த வழக்கம், யாருக்கு இந்த பழக்கம் அப்படின்னு தெரியல. இதுவுமே உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி, அதாவது உருக்கள் கோர்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வேஸ்டேஜ் 16, 18 அந்த மாதிரி போகும். எவ்வளோ தத்ரூபமாக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நார்மலாக வரக்கூடிய காமாட்சி விளக்கு மெயினாக அந்த திரி பாருங்கள். நான் ரொம்ப கிட்ட காமிக்கிறேன், ஆனால் கூட சைஸ் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் திரி. அந்த திரியோடு சேர்த்து போட்டு அழகாக காமாட்சி அம்மன் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. 2 கிராமில் நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டி இருக்குது. காமாட்சி விளக்கு உருக்கள் இதுவுமே கோர்க்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதுவுமே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரியே இப்போவுமே நான் கேட்டேன், வாங்குறாங்களா, இதெல்லாம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போடுற பழக்க வழக்கம் இருக்குது. இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி கோர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த நாண குழாயில் உங்களுக்கு நிறைய விதமான பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஸோ நாணல் அப்படின்னு சொல்கிறது இதுவுமே 1/2 கிராம், 1 கிராம், 1.5 கிராம் அந்த மாதிரி வரும். வேஸ்டேஜ் உங்களுக்கு 14% கிட்ட வேஸ்டேஜ் வரும். இதில் நார்மலாக அந்த சைடில் வருது இல்லையா, அந்த அரும்பு வரும். இது பிளெயினாக வருது பாருங்கள். அதில் மைன்யூட்டான டீட்டெயில் லைன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். இது உங்களுக்கு குண்டு போடுவாங்க இல்லையா, அதில் உள்ளது. ஸோ வைரமணி குண்டு, அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக டக்குன்னு சொல்ல வரல. நார்மலாக நம்ம பார்க்குறது மாங்காய் டிசைன் பார்ப்போம், திராட்சை கொத்து, அன்னாச்சி பழம், வாழை சீப்பு அந்த மாதிரி பார்ப்போம். இங்கே கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது அதிலே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பிறை இருக்குது, சந்திரன், சூரியன், சங்கு, சக்கரம், அது எல்லாமே கிடைக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20% கிட்ட வேஸ்டேஜ் வரும். இந்த நாமம் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 1 கிராமில் வரா மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டோனே வெயிட்டாக இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க. ஸ்டோன் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மில்லிகிராம் மாதிரி வரும். ஒரு 600, 700, 800 மில்லிகிராமில் வருது. இதுவுமே நல்லா இருந்தது பாருங்கள். வாழை இலை இதில் வில்வம் வரும். அதுக்கப்புறம் சங்கு, சக்கரம் நம்ம ஸ்டோனில் பார்த்தோம் இல்லையா. குட்டியாக இருக்கிறதுனால டக்குன்னு கிட்ட போனோம் அப்படின்னா ப்ளர் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா டிசைன் தெரியல. ஸோ என்னம்மா இப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வீடியோ எடுக்கும்போது. சின்னதாக எடுக்கும்போது நல்ல உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வாங்குகிற மாதிரியும் இருக்கும். 1/2 கிராம், 1 கிராம்லலாம் கோல்டு ஜுவல்ஸ் போட்டோம் அப்படின்னா நீங்களும் பார்ப்பீங்க. ஆனால் கிட்ட கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஆகிடுது. இது எல்லாமே தாலி உருக்களில் இருக்கக்கூடியது. ஸ்டோன் வித்தவுட் ஸ்டோன் கிடைக்கிது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பவளம், அந்த கருகுமணி, முத்துமணி அதெல்லாம் கோர்ப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு 16% வேஸ்டேஜில் வருது. சேம் இதுவுமே அதே தான், 1 கிராமில் இருந்தே வச்சுருக்காங்க.
ஜஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை தான் இது, மேக் பண்ணுற வீடியோ. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செயின் என்ன பவுனில் இருக்குது, தாலி செயின் எந்த பவுனில் இருக்குது, எவ்வளோ பவுனில் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் சொன்னீங்க அப்படின்னா அழகாக அவங்க வந்து அதுக்கு தகுந்தாப்பில் கிராம் வெயிட்டில் எல்லாமே செட்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். தாலி உருக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது தாலி எல்லாமே பார்த்துடலாம். ஒரு சில தாலியோட பேர் எனக்கு தெரியும், அது தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து கீழே பார்த்தோம் இல்லையா, அது வந்து சொக்கர் மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து கேட்கவே வேணாம், நாகர்கோவில் சைடு வந்து இந்த மாதிரி போடுறதுனால டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். பிள்ளையார் தாலி இது பேர். இது வந்து 4 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3மே சேர்த்து வந்து உங்களுக்கு 4 கிராமில் இருந்தது. தாலி அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு கிராம் வெயிட்டில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் இருக்குது. எல்லா கிராம் வெயிட்லேயும் போட்டுற மாட்டாங்க. 4 கிராம் அந்த மாதிரி, 6 கிராம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவங்களே வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இத்தனை கிராமில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது லக்ஷ்மி காசுலே வந்து இந்த மாதிரி இருக்குது. பொட்டு தாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரி, லக்ஷ்மி காசு தனியாக பார்த்தோம். இது பொட்டு தாலி அப்படிங்கிற மாதிரி 3 கிராம் வெயிட்டில் இருந்தது. இது வந்து இந்த கிறிஸ்டியன் போடுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது. அதிலே வந்து நிறைய விதமான புறா தாலி அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. சரவணாவில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மேல் துளசி கீழ் துளசி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த தாலி. இதில் வந்து சிங்கிள் இருந்தது, உங்களுக்கு டபுளாக சேர்ந்து வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சங்கு சக்கரம் இதெல்லாம் நமக்கு 1 கிராமில் இருந்தே வச்சுருப்பாங்க. இதுவுமே பொட்டு தாலியில் வெறும் 350 மில்லிகிராம் வெயிட்டில் இருந்தது. ரொம்ப லைட் வெயிட். இந்த சுவாமிகளுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சாத்துவோம் வேண்டிக்கிட்டு. பொட்டு தாலி அம்மனுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ரொம்ப கம்மி கிராமில் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து முஸ்லீம் தாலி. இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான வெரைட்டி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 4 கிராம் வெயிட்டில் வருது, நல்லா அழுத்தமாக இருந்தது. சொன்னோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம், அதுக்கு தகுந்தாப்பில் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இது வந்து புதுசாக வந்துருந்தது. அதிலே வந்து கருகுமணி போட்டால் மாதிரி வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அதில் இன்னும் நிறைய விதமான வெரைட்டி வந்து காமிச்சிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பவளம், அது முத்து கோர்த்தா மாதிரி போடுறவங்களுக்கான இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1.5 கிராம் வெயிட்டில் வருது. இது வந்து பாருங்கள், நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி தாலி 4 கிராம் வெயிட்டில் வருது. 12% வேஸ்டேஜில் நல்லா அழுத்தமாக இருந்தது. இதுவுமே வந்து போடுற பழக்கம் இருக்கிறதுனால இதுவுமே வந்து உங்களுக்கு 4 கிராமில் 3 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி எல்லா கிராம் வெயிட்லையுமே வச்சுருக்காங்க. சேம் ஒரே பேட்டர்ன் தான், கிராம் வெயிட் வந்து வேரி ஆகுது. ஸோ 8 கிராமில் எல்லாம் கூட கிடைக்கிது பாருங்கள். வேஸ்டேஜ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. பின்னாடியுமே நல்லா வந்து உங்களுக்கு மோல்டிங் நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமோ நினச்சேன். இது வந்து எங்கள் பழக்கத்தில் வந்து இது சூலி காப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது சீமந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சீமந்த வளையல். கோல்டில் வந்து அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கிராமில் இருந்து இந்த ஹூக் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த நாமம், மேல் துளசி கீழ் துளசி பட்டை நாமம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் 4 கிராமுக்கு மேலே வருது. ஸோ 1 கிராம்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வருது. இதுதான் வந்து சிவன் சொன்னோம் இல்லையா, லிங்கம், அந்த பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு உருக்கள் மாதிரி தாலி மாதிரி தான் இருந்தது. ஆமாம், பின்னாடி வந்து உங்களுக்கு அப்படியே தாலி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 12% வேஸ்டேஜில் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 2 கிராம் வெயிட்டில் வருது. லிங்கமில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சொக்கர் மீனாட்சி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதில் சின்ன சைஸ் கிடைக்கிது. லிங்கத்தில் வந்து வேறு மாதிரி வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், ப்ளெயினாக அந்த மாதிரியும் கிடைக்கிது. இது வந்து காரைக்குடி கீழே இருக்கு இல்லையா, செட்டியார் சைடு போடக்கூடிய தாலி அப்படின்னு நினைக்கிறேன், அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து மேலே வந்து அந்த பொட்டு தாலி தான் நம்ம பார்த்தோம்ல, கிராம் வெயிட்டு தான் வேரி ஆகும். அப்புறம் வந்து தொப்பை தாலின்னு சொல்லக்கூடிய தாலியுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. நல்லா கணிசமாக போடுறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா பெரிய 10 பவுன் செயினுக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் 2 கிராம்லேயே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தொப்பை தாலி. ஸோ பேர் மாற்றி சொல்லியிருந்தா ரொம்ப மன்னிச்சிடுங்க. நான் ஓரளவு தெரிஞ்சது தான் பேசுகிறேன், எனக்கு சரியாகவும் தெரியல கன்ஃபார்மாக இதுதாங்கிற மாதிரி. நிறைய வீடியோஸ் மாற்றி மாற்றி போடுறதுனால இதுதான் தொப்பை தாலி இல்லையா. இதுவுமே நல்லா இருந்ததுங்கிறத விட உங்களுக்கு கலெக்ஷன் இருந்தது, நிறைய வச்சுருக்காங்க. எல்லா கிராம் வெயிட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதில் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ஏன்னா நமக்கு வந்து கம்மி கிராமில் கிடைக்கிது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
அதனால் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நேர்த்தி கடனுக்கு வாங்கணும், இல்லை வந்து நம்மளே நார்மலாக தாலியை மாற்றணும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அப்போ கம்மி கிராமில் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வீடியோ அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே எல்லா விதமான விஷயங்களும் இப்போ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டில் கிடைக்குது. தயங்காமல் போய் கேளுங்க. எல்லா கிராம் வெயிட்லையுமே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் 4 கிராமில் தான் வருது. அடுத்தது நம்ம தாலி வாங்கி பார்த்தாச்சு. தாலியில் கோர்க்கக்கூடிய உருக்கள் பார்த்தாச்சு. எதில் கோர்க்கிறது? இந்த மாதிரி செயின் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இது இல்லை நம்ம வந்து வெளியில் கோர்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு அலர்ஜியாகவே ஆகிடும். இந்த மாதிரியான கோல்டில் வந்து இருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு லென்த்து வாரியாக வச்சுருக்காங்க. 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முறுக்கு செயினில் போடக்கூடிய மாடல் இது. முறுக்கு செயின்லேயும் போடலாம், நார்மல் சரடுலேயும் போடலாம். இந்த மாடல் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ளெயின் சரடில் வேணும் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குமே இந்த மாதிரி கிடைக்கிது. லென்த்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் கொடுக்குறாங்க. ஸோ அது 2 கிராம் பார்த்தோம். இது ஸ்டார்டிங் 3 கிராமில் இருந்து இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீங்கள் கோர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் லென்த்தில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சரடு அந்த செயின் மாடலில் வேண்டாம், எனக்கு கம்பியில் கோர்த்து நான் ஹூக் மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கம்பியுமே வச்சுருக்காங்க. ஒரு 1.5 கிராம் 1 கிராம்லேருந்தே இருக்குது. நல்லா இருந்தது. இதில் அப்படியே கோர்த்துட்டு நம்ம அப்படியே பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொக்கி மாதிரி வந்து செட் ஆகிடும். இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடியது. சேம் அதே தான். நாகர்கோவில் சைடு அந்த தாலி பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த 3மே இதில் கோர்த்துடலாம். கோர்த்து நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். நல்லா இருந்தது. இதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கம்பியில் போட்டுட்டு இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஓரளவு நம்ம வாங்குகிற உருக்களை வந்து அதில் கோர்த்துக்கலாம். கோர்த்து அப்படியே வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த முருகன் கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடனுக்காக வேண்டியிருப்பாங்க. வேலம் வாங்கி போடுறோம், சூலம் வாங்கி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. வேல் வாங்கி போடுறேன், சூலம் வாங்கி போடுறேன், சாரி. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி கிராமில் இருந்தே கிடைக்கிது கோல்டில். இந்த அழகு குத்திக்கிறதுக்கெல்லாம் வேண்டிப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து தங்கத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது.